श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्री गोदास्तुति श्री वेदांत देशिकेन बहूनि काव्यानि लिखितानि तत्र 19विंशत्यधिक 100 ग्रन्थाः सन्ति। तत्र इदानीं 14 लभ्यन्ते। अत्र एवं तत्र स्तोत्रग्रन्थाः इति 39 29 ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அதில் ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ கோதாஸ்துதி. மகாலட்சுமியை பற்றி ஸ்ரீஸ்துதி இருக்கு, பூமி பிராட்டியை பற்றி பூஸ்துதி இருக்கு, ஆண்டாளை பற்றி கோதாஸ்துதி. அதை வச்சு தான் நாங்கள் எல்லாரும் ஆரம்பிப்போம். இதுவும் மேலையார் செய்வனகள்னு நேத்தி பாசுரத்தில் பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறாளோ அதை செய்கிறோம். இப்போ எதுக்கு செய்கிறோங்கிறது நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு தினம் சொல்கிறோமே, ஒரு 2 நிமிஷம் அதில் போகிறதேன்னு சொன்னால் நம்ம வாக்கு சுத்தமாகணும். இந்த வாக்கு வாயாடியாக இல்லாமல் நல்ல வார்த்தைகள் வரணும். அதில் இப்போ நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. மொத்தம் 29 பத்தியங்கள். ஸ்லோகம்னு சொல்கிறது இல்லை. ஸ்லோகம்னா 32 எழுத்துக்கு தான் ஸ்லோகான்னு பேர். ராமாயணம் பூரா அனுஷ்டுப். அதுவே 4 நியமங்கள் இருக்கு. அதனால 3வது அன்ரிட்டன் ரூல்னு குருவா இருக்கணும். இந்த அக்ஷரம் 5 எப்போதும் லகுவா இருக்கணும் ஒவ்வொரு பாதத்திலையும். 6 எப்போதும் குருவா இருக்கணும் 4 பாதத்திலையும். 7 அல்டர்னேட்டிவா குருவும் லகுவா இருக்கணும். அசமபாதையோகோ குரு பவதி, சமபாதையோகோ லகு பவதி. இப்படி இருந்தாதான் ஸ்லோகம். மற்றெல்லாம் பத்தியங்கள் தான். இது நீங்கள் 4 வரி சொன்னீங்கன்னா அது பத்தியம் தான். 2 வரி சொன்னால் ஸ்லோகம். சுவாமிக்கு என்னென்ன தெரியாது. அப்படி நாங்கள்லாம் அந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அட்டானமஸில் இந்த விருத்தமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். டிகிரியில் பண்ணுறது இல்லை, எம்ஏல தான் பண்ணுவான். நாங்கள் இதுலேயும் பண்ணுவோம். இதுலேயும் பண்ணிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டோமே கவிதை எப்படி எழுதணும், மரபு கவிதை எப்படி எழுதணும், அப்புறம் புது கவிதை எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தோம். ஆமா ஆமா, பத்தியம் பத்தியம் கவிதா कारिका इत्युक्ते सूत्रम्. एवं वेदान्तग्रन्थेषु कारिका इति सूत्रं, फार्मुला. अत्र तु केवलं पद्यं, पद्यकाव्यम् इति बहु बहु भवति चेत् पद्यकाव्यं. संस्कृतத்திலே சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. அப்படி கேட்குறவா இருக்கணும். கும்பகோணத்தில் தேசிகாச்சார் சுவாமின்னு கும்பகோணத்துக்கு பேசியிருக்கார். அவர் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், அப்புறம் சரியா சொல்றேன். அவர் சுவாமி வேதாந்த தேசிகரை பற்றி 717 எழுதியிருக்கார் பத்தியம். இது ஆர்யாவிருத்தத்தில் எழுதியிருக்கார். ஆர்யாவிருத்தம் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் கவிகளுக்கு, அது மகாகவிகளுக்கு ரொம்ப சுலபம். அது எழுதிடுவார். 717 சரித்திரம். அதை படிச்சிங்கன்னா ஸ்ரீரங்கம் பூரா சரித்திரம் வரும். கண்ணில் ஜலம் வந்துடும். ஏன்னா சுவாமி தேசிகன் கஷ்டப்பட்டதும் இவருக்கு தெரியும். அது 12,000 பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றினது இந்த தெய்வம். அப்படியே அதே மாதிரி இவர் கொள்ளேகால்ங்கிற கிராமத்துக்கு போய், அது மைசூர் பக்கத்தில், ராவோட ராவாக எடுத்துன்னு போய் இங்கே எல்லாரையும் கொன்ற விட்ட பொழுது அந்த பிணக்கிடங்கு நடுவில் இவரும் பிணமாக கிடந்து பிள்ளை லோகாச்சாரியரோட கூட சேர்ந்து அதை விக்கிரகத்தை எடுத்துன்னு போய் கொண்டு வந்தார். இப்போ கூட நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் தாயார் சன்னதி பார்த்தீங்கன்னா பின்னால் ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் அது சரியாக பார்க்க முடியாது, திறந்திருக்காது. சுவர் 2 இருக்கும். அந்த சுவர் மறைக்கும். நாங்களாம் என்ன சொல்லுவோம், திருக்கண்களை சேவிங்கோ,
அப்படின்னு தான் சொல்லுவோம். வேற வழியில் திருவடியை சேவிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஏன் சுவர் எழுப்பினாங்கன்னா, அந்த காலத்தில் அந்த அந்நியர் படையெடுப்பு காரணத்தினால அந்த சுவரை போட்டு மறைச்சிட்டாங்க. இல்லாட்டா அதையும் உடைச்சிட்டு போயிருப்பான். எடுத்துன்னு போனா பரவாயில்ல, அவ ஊருக்கு உடைச்சிட்டு போயிருப்பான். அதனால காப்பாத்தினாங்க. அப்படி பகவானை காப்பாத்துறதுக்கு மனுஷன் அப்படி, அதான் வேற வேடிக்கை. பகவான் நம்மளை காப்பாற்றணும். இப்படி அதான் இல்ல சொல்றேன், வேடிக்கை. பெருமாள் தூக்கின்னு போனோம் எடுக்கணுங்கிற எய்ம்ல வந்தான். அது பெருமாளே சச்சிதானந்த சரி பண்ணிக்கிறான். சத்தியமங்கல காட்டுல இருந்து அங்கே திருப்பதி போய், திருப்பதியில இருந்து 48 வருஷம் கழிச்சு திருப்பி தேசிகனே வந்து பிரதிஷ்டை பண்ற பெருமாள். அப்படி குறைக்கணும், அவருக்கும் அந்த எல்லாத்தையும் குறைச்சிருங்க. மூணுக்கு கொஞ்சம் 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 மேல தன்யோஸ். பெருமாளுக்கு சச்சிதானந்தா, சத்து சித்து ஆனந்தா, 3 கொள்கைகள் சொல்லுவான். சத்வத்ரயம்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதம், சத்வத்ரயம். இப்போ அதுதான் கோதாஸ்துதியோடு ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா. சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. தத்ப்ரேயசः, இது திருத்தீயம் பத்யம். தத்ப்ரேயசः ஸ்ரவணயோரமிருதாயமானாம் துல்யாம் ததீய மணிநூபுரசிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி ததபிஷ்டவார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேகி. சதுர்த்தம் பத்யம் துரியம் இத்யுச்யதே. கிருஷ்ணான்வயேன தததீம் யமுனானுபாவம் தீர்த்தைரிதாமதவகாஹ்ய சரஸ்வதீம் தே கோதே விகஸ்வரதியாம் பவதி கடாக்ஷாத் வாசஸ்ஃபுரந்தி மகரந்தமூகः கவீனாம். சுவாமி தேசிகானாம் हयग्रीव स्तोत्रम् इति विद्यते. तत्र 33 पद्यानि सन्ति. तत्र एकं दिशन्तु मे, உங்களுக்கு தெரியும். 33 பாடல்கள்ல ஹயகிரீவ ஸ்தோத்திரம் கல்வி கடவுள், அதுல ஒன்னே ஒன்று சொல்றோம். அதுவும் நாம பேச்சு சரியா இருக்கணுங்கிறதுக்காக. திசந்து மே தேவ சதாத்வதீயாக दया तरंगानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्ति सरस्वतीं संसित कामधेनुं. தமிழ்ல பழமொழி உண்டு, செந்தமிழ் என்னும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே. அப்படியே சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி. ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் சரந்தீம், அப்படி சம்சித காமதேனும். ஆண்டாள் விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆண்டாளுடைய தனியன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாராட்சம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி தோச்சிஷ்டாயாம் சஜினிகணிதம் யாபலா கிருத்திய புங்கே யோதா தஸ்யை நம இதமிதம் வாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள். நப்பாமாலை பூமாலை சுட்டி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா பண்ணமே நல்கு.
கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதிதமிழ் ஐயந்தமைந்தும் அறியாத மானிடரை வேண்டாம். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே தப்பி தவறி வந்துருச்சு. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னாளாள் வாழியே 1:43 வாழியே வீரரங்கக்கே எண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லிவளநாடி வாழியே பண்புதுவை நற்கோதை மலப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சிவபதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து நம்மில் எல்லோரையும் ரட்சணம் பண்ணிட்டு வரோம், சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வரோம். பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் இல்லை, எல்லா அவதாரத்திலையும் பண்றான். அது விட்டுருவோம், விநாசாயிச்ச துஷ்கிருதாங்கிறத விட்டுருவோம், வேண்டாம். அது முன்னாடியே சொன்னோம். சம்பவாமி யுகே யுகே. இன்னொன்னு சொல்றான் பகவத்கீதையில, யதா யதா தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியாம். எப்பொழுதெல்லாம் அறத்துக்கு குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் தோன்றுகிறேன், ஆவிர்பவிக்கிறேன், அவதாரம் செய்கிறேன் என்று சொல்றான். சாதாரணமாக நம்ம மொழியில சொல்லும் போது, கொச்சை மொழியில் சொல்லும் போது பிறந்தான்னு சொல்றோம். நம்மளை மாதிரி அவனும் பிறந்தான், ராமன் மாதிரி பிறந்தான் சொல்றோம். ராமன் மனிதன், அது மாதிரி நாமளும் மனிதன் சமமா பார்க்குறோம். அதுவும் சாஸ்திரம் சொல்றது, வேதம் சொல்றது, அத்வைத்தம் சொல்றது. நானே கடவுள்கள். தினம் காத்தால மத்தியானம் சாயங்காலம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஆத்ம பிரதர்ஷனம் பண்றோம். பிரம்மைய அகமஸ்மி, பிரம்மாகமஸ்மி. 4 வாக்கியங்கள் உண்டு, மகா வாக்கியங்கள் உண்டு. அதுலயும் அப்படிதான் அகம் பிரம்மாஸ்மின்னு. சஹா அகம், அவர் தான் நான். அது திமிரா பேசுறது இல்லை, கர்வத்தோட பேசுறது இல்லை. நான் அடிமைங்கிற நினைவோட சஹா. நாங்க விசிஷ்டாத்வைத்தத்துல சொல்றதுனால புத்த சம்பிரதாயத்துல அப்படிதான். நாம நாங்க இவர் நிர்குண பிரம்மங்கிறார். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், ஹேய குணம், அதுதான் நிர்குணம். எது வேண்டாமோ அது இல்லை அவர்கிட்ட. கெட்ட குணங்கள் இல்லை, நல்ல குணங்கள் இருக்கு அப்படிங்கிறோம். விஷ்ணு சாஸ்திரம் சொல்லிட்டு அணுகு பிருகத்து கிருஷா ஸ்தூலஹா குணபிரன் நிர்குணோ மகான் ரெண்டையும் சொல்லிட்டு எதிர்பதமா சொல்லிட்டே வந்தது. அணுகு பிருகத் அப்படின்னு, கிருஷா ஸ்தூலஹா அப்படின்னு. புரியல. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யாரு விளக்கமா பேசுறாங்களோ அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். சரி, பார்த்துட்டவங்க பேச மாட்டேங்கிறாங்க, பார்க்காதவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. கடவுளை எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். கனவுல பார்க்கலாம், கனவு கண்டாள் ஆண்டாள். வாரணமாயிரம் 10 பாசுரம். கனாக்கண்டேன் தோழிதான். நேத்தியே சொன்னோம், இந்த நாச்சியார் திருமொழி 143 உரைத்தாள் வாழியேன்னு சொல்லும் பொழுது அதுல வாரணமாயிரம்ங்கிற 10 பாசுரம் கல்யாணம் ஆகிறதுக்காக, ஒரு விவாகம் ஆகிறதுக்காக அது அடிக்கடி பாராயணம் பண்றதுன்னு. அதே மாதிரி இன்னைக்கு இவர் சொன்னார், கோபிகா கீதம் பாராயணம் பண்றது வழக்கம். ருக்மிணியுடைய காதல் கடிதம் பாராயணம் பண்றது வழக்கம். சுத்வா குணான் புவன சுந்தர சின்னதாந்தே நிர்விஷ்ய கர்ம விவரைஹி ஹரதோங்க தாபம். சம்ஸ்கிருதத்துல ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க, 7 பாட்டு. அதனால அதை சொன்னா கல்யாணம். சரி, கல்யாணம் ஆனா உடனே குழந்தை பிறக்கிறதான்னு அடுத்த வருஷம் கேட்குறீங்க. எல்லாரும் கேட்குறாங்க, உறவினர் கேட்குறாங்க, நண்பர் கேட்குறாங்க. வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வாரேன்னு முடிச்சா வாரணமாயிரம். நன்மக்களை சாதாரண குழந்தை பெற்றுக்காதீங்க, போறாது, நல்ல குழந்தைகளை பெறுங்க. அதனால ரெண்டுக்கும் அது விவாகத்துக்கும் உபயோகம், குழந்தைகள் பெறுவதற்கும். கல்யாணத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஸ்திரீகள் சொல்லலாம் ஒரு வேத மந்திரத்தை, ஒரே ஒரு வரிதான் சுலபமா சொல்லிவிடலாம். மற்றதெல்லாம் பிருகஸ்பதி சொல்ல
புது மாப்பிள்ளை கேட்டு சொல்லணும். சொல்லலாம இது கை கொடுத்துட்டு இருக்க கூடாது. அது அவர் என்ன சொல்றார், மம பத்னின்னு சொல்லுங்க அப்படிம்ப. இவனும் என்ன என்ன சொல்லணும், மமன்னு சொல்லுங்க, மமன்னு சொல்லுங்கிறான். அவனும் அவர் சொல்லிட்டே வந்தாரோ இல்லையா, என்ன இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கிறார். மமன்னு சொல்லுங்கிறார், மமன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். இன்னொரு காரியத்துல துவம் குரு அல்லது யூஎம் குரு துவம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் பிருகஸ்பதி. அதாவது கர்த்தா சொல்லணும். அந்த பிருகஸ்பதி என்ன பண்ணணும், வயம் குர்மஹான்னு சொல்லணும். இவன் இந்த பிருகஸ்பதி சொன்னதை வயம் குர்மஹான்னு அவர் பதில் சொல்றாரு இல்லையா, இந்த கர்த்தாவும் சேர்ந்து சொல்றான் வயம் குர்மஹா. அதாவது சிரிப்பு மட்டும் இல்லை, அனர்த்தமம். ஹாஸ்யத்துக்கு மட்டும் இல்லை, அனர்த்தமம். இப்படிலாம் இந்த பாருங்க, இந்த திருப்பாவை பாசுரத்துல ஒரு அமங்கல சொல்லும் கிடையாது. மற்றதுலையாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த திருமாலை சொன்னா, இந்த தொண்டடிப்படி ஆழ்வார் ஒரு ஆழ்வார் சொன்னார், நீரே வாழ்ந்து போக முடியும், நீங்க மட்டும் நன்னா இருங்க, நாங்களாம் நன்னா இருக்க மாட்டாமான்னு கேட்டார். திருவிந்தளூர்னு ஒரு திவ்ய கஷேத்திரம் மாயவரம் பக்கத்துல, மயிலாடுதுறை பக்கத்துல. அந்த ஊர் பெருமாளை பார்த்து நீரே வாழ்ந்து போகணும்னு ஆழ்வார் சொன்னார். மாயவரம் திரு இந்தளூர். சுவாமி பேரு, பெருமாள் பேரு பரிமள ரங்கநாதன். கதவு சாத்தியிருந்தது, கோவில் கதவு சாத்தியிருந்தது, திறந்து சேவை ஆகல. ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன், பெருமாள் திறக்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த அவள் அறியாம இந்த வாக்கியம் வந்தது. அந்த வாக்கியம் வந்த உடனே பெருமாள் நிவேதியாகி திறந்துட்டு அதுல வந்த வாக்கியம் ஆழ்வாருக்கு பிரத்யட்சமா பெருமாள். போன பாசனத்துல குந்தல வராளி ராகத்துல மாலே மணிவண்ணா அது பார்த்தோம். இன்னைக்கு சுவாமி சீனிவாசன் ஆணையிட்டபடி உத்தரவுப்படி இன்னைக்கு 2 பாசனம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த நீங்கள்லாம் அனுமதி தரோம். சீக்கிரமாகவே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எல்லாம் எம்பெருமான் தான். அவன் தான் வாக்குக்கு அதிபதியே அவன் தான். வாகீஷா, ஒரு ஸ்கூல் பேர் இருக்கு, வாகீஷ ஸ்கூல். அயகிரீவன் அர்த்தம். என்னன்னு கேட்டா, இந்த இந்த பாசுரம் 27வது பாசுரம். ரொம்ப ஸ்வீட்டான பாசுரம், இனிமையான பாசுரம். ஏன்னா சக்கரை பொங்கல் இன்னைக்கு தான் வீட்டில் கோயிலில் பண்ணுவோம். நான் இன்னைக்கு போய் கேட்டேன், வெண்பொங்கல் உண்டான்னு நான் போய் தெரியாதனமா கேட்டேன். சிரிக்கிறாங்க எல்லாரும். என்ன சார், ஏற்கனவே நீங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டே வயிறு இப்படி இருக்கு உங்களுக்கு, அப்படியே வெண்பொங்கல் வேற வேணுமா அப்படின்னு வாங்கி காத்தால மத்தியானம் ராத்திரி 29 நாளும் வெண்பொங்கல் சாப்பிட்டா என்ன உடம்புக்கு ஆகும்? டாக்டர்கிட்ட போகணும். வைத்தியோ நாராயணோஹரி. அப்படி சரீரே ஜர்ஜரே பூத்தே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவீத்தோயம் வைத்தியோ நாராயணோஹரி. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமி. இன்னைக்கு சம்ஸ்கிருதம் நிறைய வந்திருக்கா. அவர் வந்திருக்காரு, இவர் தான் அவர் ஆக்ஷன் வந்திருக்காரா, அப்ப அவர் இவர் ஆக்ஷன் வந்திருக்காரா. அவர் கோபாலன்னு பேரு அவருக்கு. அப்படின்னா பாருங்களேன், அதாவது எல்லா பேரும் ஒத்து போகாது. பெருமாள் பேர்ல சில பேர் தான் ஒத்து போகும். அது எல்லாமே தாமோதரன் என்ன கூப்பிட்டீங்கன்னா அங்க பெருமாளை தான் காட்ட முடியும், தவிர என்ன காட்ட முடியும். நீங்க அப்படி இல்லை. இன்னைக்கு சப்ஜெக்டே ஹீரோவே அவர் தான், கோபாலன். கோவிந்தகன் இன்னைக்கு பேரு. பூர்வி கல்யாணி ராகத்துல இந்த பாசுரம் அமைகிறது. அதனால ஆரம்பிக்கும் பொழுது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த 27வது பாசனம் ஒரு திருநாமம் கோவிந்தார். அப்புறம் அடுத்த பாசனம் கரவைகள் பின் சென்று காம்போஜி ராகம். அதுல குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு வரும். அதுக்கப்புறம் 29வது பாசனம் சிற்றஞ்சிறுகாலே, அதுல ஒரு கோவிந்தா வரும். நம்ம வீட்டுல நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஏதாவது ஒரு சங்கல்பம் என்று செய்யும் பொழுது முடிவுன்னு சொல்லும். சங்கல்பம்னா ஒரு முடிவு, டிசிஷன் சொல்லுவோம். அது செய்யும் பொழுது ஸ்ரீ பகவதான்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு 3 தடவை. அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சு தமிழ்ல போட்டுட்டா 3 கோவிந்தா.
அப்படி இந்த முதல்ல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அப்புறம் கரவைகள்ல கோவிந்தா, சிற்றஞ்சிறுகால கோவிந்தா. எப்படி அழகா அது அமையுது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை, ஏகாச்சனத்துல பேசுறாங்க. உன் தன்னை பாடி, பாசுரத்தை படிக்க கூடாது, பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடு போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய். இருமுறை சொல்லக்கூடிய பாசனம். இந்த பாசனத்துல இருந்து ஆரம்பிச்சு 27, 28, 29, 30 4 2 முறை சொல்ல வேண்டிய பாசுரம். இந்த 4ல இந்த கடைசி 2 வந்து சாற்றுமறை பாசுரம். ஒரு பூஜை முடிகிற பொழுது நாமெல்லாம் வந்து தமிழர்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய திருவாராதனம் தான் ஒரு பிரமாணம். சம்ஸ்கிருதமே பேசிட்டு இருக்க மாட்டோம், உள்ள தமிழ் நிறைய உண்டு. எடுத்த உடனே திருப்பாவை 30 பாசுரம், அந்த 28ல் முடிச்சுடுவாங்க, 29, 30 கடைசியில் நிறைய தமிழ். தேசிகன் திருநாமம் வாழி திருநாமம் சொல்லுவோம், ராமானுஜரை பற்றி சொல்லுவோம், அது கொஞ்சம் சம்ஸ்கிருதம். சர்வதேச சாகாலே ஷவ்யாகத பராக்கிரமா ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ஒரு 6 வரி சம்ஸ்கிருதம். ஏன்னா சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு முன்னாடி ராமானுஜர். அப்படி நிறைய பூர்வாச்சாரியர்கள ஸ்மரணம் பண்ணிட்டு நாம பூஜை பண்ணுவோம். வெறும் பெருமாள் மட்டும் இல்லை, ஆச்சாரியர்களும் நமக்கு பெருமாள் தான், பெருமாளும் நமக்கு ஆச்சாரியன் தான். இப்படி இங்க 2 விதமாக. இப்ப இந்த எடுத்த உடனே இந்த இப்ப கேள்வி பதில் வந்துடுது. போன தடவை பயங்கரமான கேள்வி பாலைமணி விடால ஒரே இடக்கு மடக்கா அவன் கேட்டான், பெண்கள்லாம் அமைதியா பதில் சொன்னாங்க. 5 லட்சம் பெண்கள் பதில் சொல்கிறான். எப்படி இருக்கும்? ஒரு பெண் பதில் சொன்னாலே நமக்கு தாங்காது. 5 லட்சம் அமைதியா சொன்னாங்க. நிறைய கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? முதல்ல இருந்து கேட்டாங்க. பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவேன்னு முதல்ல கேட்டாங்க. அப்புறம் சால பெரும்பரியை கேட்டாங்க, பல்லாண்டு செய்ப்பாறை கேட்டாங்க, கோல விளக்கே கேட்டாங்க, கொடியே கேட்டாங்க, விதானமே கேட்டாங்க. முதல்ல முடியாதுன்னா உன்னால முடியும்னு ஆலி நிலையாயின்னு சொன்னாங்க. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷகானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. லீலாசுக்கருடைய கிருஷ்ண கர்ணாபத்தம் அப்படி சொன்னார். இப்போ ஆலி நிலையான்னு சொன்ன, சரி வந்துட்டீங்க அப்படின்னு இப்போ சரித்திரத்தை பாடுறாங்க, பூர்வ சரித்திரத்தை பாடுறாங்க, எல்லா அவதார சரித்திரத்தையும் பாடுறாங்க. கூடாரை வெல்லும், எதிர்த்து பேசுகிறவர்களை, எதிரிகளை, சத்ருக்களை வெல்லும் கூடாரை அப்படின்னு பாக்கியம். இதுகாரம் ஸ்தானிகர் சுவாமி சுதர்சனம் சுவாமி எழுந்தருளிட்டார். அவர் கோயில் கைங்கரியம் காத்திருக்கிறது. அதனால நம்ம கூடாரை வெல்லும். அப்ப பல பேர் வந்து எம்பெருமானுக்கு எதிர் அம்பு கோத்தவர்கள், தங்களுடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எதிர்த்தவர்கள். அப்படி எதிர்த்தவர்கள் முக்கியமான நமக்கு தெரிஞ்சது ராவணன். ராவணன் வீம்பு பண்ணி எதிர்த்தான். என்ன எப்படின்னு கேட்டா, முதல்ல ஹனுமானே தூது அனுப்பிச்சார் ராமன். போய் பார்த்துட்டு வா, இங்க ஸ்ரீலங்கால சீதை பிராட்டி இருக்காளா, அவ வந்து பத்திரமா இருக்காளா, சௌக்கியமா இருக்காளான்னு பார்த்துட்டு வான்னு. அதுதான் முக்கியம், ராவணனை பார்க்கறது இல்லை. ராவணன் வந்து சைடு எஃபெக்ட், அது சைட் பெனிஃபிட். அதனால அப்புறம் ராவணனை பார்க்கணும்னு சில காரியங்கள், சாகச காரியங்கள் செய்தான். அப்படி சொல்லும் பொழுது ஒரு 3 விதமா சொல்றது உண்டு. ஹனுமான் தான் ஆச்சாரியன்னு சொல்றது உண்டு,
ராமன் பகவான், சீதை தாயார். இந்த தாயாரே பகவானோட சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு நடுவில் ஒரு ஆச்சாரியம். தாயார்ங்கிறது ஜீவாத்மா, ராமன்கிறது பரமாத்மா. இந்த ரெண்டு பேரையும் சமாசிரயணம், பரண்யாசம், பிரபத்தி, சரணாகதிங்கிற வார்த்தைகளால சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு ஆச்சாரம். நம்ம எம்பெருமானோட சேர்த்து வைக்கிறது ஆச்சாரம். அதுக்காக தான் சமாசிரயணம் பண்றோம். இந்த பாசுரத்தில் வருது. என்ன எங்க வருதுங்கிறது சொல்றேன். சூடகமே தோல்வளையே அப்படின் போது தோல்வளைங்கிறது இலச்சினைன்னு சொல்றோம். எம்பளம், சங்கு சக்கரம் சூடு போட்டு கையில கொடுக்குறாங்க. அது பேரு சமாசிரயணம்னு பேர். அதுக்கப்புறம் பூர்ண சரணாகதி பண்ணும்போது பிரபத்தின்னு பேர். அதுக்கு பரண்யாசகான்னு பேர். நம்முடைய புண்ணியம், அது கூட பாப்பம் மட்டும் இல்லை, புண்ணியம் பாப்பம் ரெண்டையும் ஒரு மூட்டை கட்டி ஆச்சாரியன் திருவடியில சமர்ப்பிக்கிறது பேர். அதுதான் பரண்யாசா. ஒரு நல்ல கனமான ஒரு மூட்டை. அது இன்னும் எத்தனை பாப்பம் பண்ணிருக்கோன்னு, எத்தனை பெருவியா பண்ணிருக்கோன்னு தெரியாது, அதை கொடுக்கும். இப்போ இந்த ராவணனுக்கு தூதனாக இலங்கைக்கு அனுப்புகிற பொழுது, அது ஹனுமானை பற்றி பேசணும்னா அது ஒரு மாதம் ஆகும். அப்படி மார்கழி மாதம் போகாது. அப்போ அந்த ஹனுமான் போனால் அந்த ராவணனை கோபப்படுத்திட்டு வந்துடும். அதான் வாலில் தீ வச்சுட்டாங்க. விபீஷணன் அரண்மனை தவிர எல்லா வீட்டையும் கொளுத்துட்டு வந்துட்டான். இன்னைக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு. நான் சொன்னேன், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த மாதிரி அனுப்புறீங்களே, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்னு ஒரு இடத்துல நெருப்பு பற்றி எரிஞ்சிட்டு. நான் சொன்னேன், அது ஏன் அனுப்புறீங்களே? தெரிய வேண்டாமா அப்படின்னாரு. அவருக்கு வயசு 90. சின்ன வயசா இருந்தா பரவாயில்ல, ஏதோ தப்பு பண்ணிட்டார். அவரை போய் நான் சொல்ல முடியாது, பெரியவர். தெரிஞ்சுக்க வேணும். என்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். நல்ல நாள் அதுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? வெள்ளிக்கிழமை நேத்தி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இப்போ சரி, நாம அடுத்த கேள்வி என்ன கேட்போம்னா, உடனே நம்ம மனிதர்கள் அங்கே தப்பித்தார்களான்னு கேட்கும். அப்படிதான் கேட்கும். இல்லையா? நம்ம உறவினர்கள் நல்லா அங்க இருக்காங்க. இந்தியர்கள் பூரா அங்க இருக்காங்க. முக்கியமா தெலுங்கர்கள் இருக்காங்க. குஜராத்தி மனிதர்கள் அங்க இருக்காங்க. அதுதான் அமெரிக்காவில் நிறைஞ்சு இருக்காங்க. நான் பார்த்த அளவில் தெலுங்கல் தான் நிறைய. தெலுங்கு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடைச்சிடும். இந்த இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியணும், இங்கிலீஷ் தெரியவே வேண்டாம். அப்படி போய் இது தப்பா இங்கிலீஷ் பேசலாம். ஆனால் அமெரிக்காவில் வேலை கிடைக்கும். என்னுடைய பார்த்த அனுபவம். எது கேட்டேன், இப்போ இந்த அங்கதான் இது நெருப்பு வச்சுதான் அனுமான். அதுக்கு என்ன சாஸ்திரப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேள்வி நடக்கக்கூடிய இடத்துல அந்த சுத்தம் பண்றதுக்காக, வேதிக்காங்கிற மேடையை சுத்தம் பண்ணுறதுக்காக நெருப்பை வைத்து அவன் சுத்தம் செய்தான், இலங்கையை தூய்மை செய்தான். அரக்கர்கள் வாழும் இடம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த என்ன வேள்வின்னு சொன்னா, சீதையை திரும்பி கொண்டு வர வேண்டிய வேள்வி. சீதையை இப்போ முதல்ல பார்த்துருப்பீங்க, இந்த பிள்ளையை பெறுவதற்காக புத்திரகாமேட்டி யாகம் செய்து அந்த நெருப்பிலிருந்து, வேள்வி தீயிலிருந்து ரிஷிசிங்கர் அந்த கொண்டு வர பொழுது ஒரு தங்க பாத்திரத்துல வெள்ளி மூடியோட பாயசம் வந்ததுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி சீத்தை இப்போ நெருப்புலேருந்து வெளியில வந்த வெள்ளிலேருந்து வரப்போறா. முன்னாடி குதிச்சது வேதவதி, சீதை இல்லை. அதனால அவன் ராவணன் கடத்தி கொண்டு போனது வேதவதி. வேதவதி உத்தரகாண்டம் படிச்சீங்கன்னா தெரியும். இந்த வேதவதியுடைய சாபம் ராவணனுக்கு இருக்கு. அதனால இந்த ராவணன் அழிய வேண்டும். அப்படி இவன் ஏச்சிட்டு வந்துட்டான், சுத்தமாயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணா ராமன், ராமன்ட்ட சொல்லலை, சொல்லாமே ஒரு குட்டி குரங்கு போயிடுச்சாங்க. எது? வாலியுடைய பிள்ளை அங்கதன். அங்கதன் போய் அவன் என்ன பண்ணான், அப்புறம் ராமன் திட்டினான், வெய்தான், என்ன நீ பாட்டு என்கிட்ட சொல்லாமே போயிட்டியே, நான் வெறுமை தாவி போனேன், ராவணன் இவன் தான் அனுமான் கஷ்டப்பட்டு ராவணனை சந்திச்சான், நான் நேரம் ராவணன்ட்டே போயிட்டேன். ராவணன் மூக்கை கடிச்சிட்டு வந்துட்டான். அவங்க தங்கைக்கு ஒரு மூக்கு அடிபட்டுதா, அதனால அண்ணனுக்கும் தங்கைக்கும் மூக்கு ஒரே மாதிரி அடிபட்டு அங்கேதான் கடிச்சிட்டு அவனை கோபப்படுத்திட்டு வந்துட்டானே தவிர ஒன்றும் நடக்கலை, சமாதானம் பண்ண முடியல. அப்போ அங்கேதான் தூது இருந்தது, இந்த தூதும் வீணா போச்சு. மகாபாரதத்தில் கடோத்கஜன் தூது போனோம். கிருஷ்ணன்கிட்ட எல்லாரும் கிருஷ்ணன்கிட்ட தூது போனதான் தான் திட்டம் போட்டிருந்தாங்க. கிருஷ்ணனும் கேட்டான் வரிசையா,
யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நக்குலன், சகதேவன் எல்லாரையும் கேட்டபொழுது யுதிஷ்டிரர் வேண்டாம், யுத்தம் வேண்டான்னார். நீ போய் தூது செய்து சமாதானம் பண்ணு, வெள்ளக்கொடி காட்டு துரியோதனுக்குன்னாரு. அதுக்கப்புறம் பீமன் சொன்னா சண்டை போடணும், எவ்வளவு நாள் வேணா 18 வேணா வேண்டாம், 18 வருஷம் வேணாலும் சண்டை போடணும், என் தோள்கள் தினவெடுக்கிறதுமா. அர்ஜுனன் சொன்னா காண்டீபம்ங்கிற என்ற வில் வீணா போயிடும், அதனால அது போரிட்டு தான் ஆகணும். நகுலன் சொன்னா நீங்க ஏதோ சமாதானமா போறதா நல்லதுன்னா, அவன் கொஞ்சம் நல்ல. சகதேவன் சொன்னா அழகா சொன்னான், நீ என்ன வேணா செய்யிட்டு போடலாம், நீ தூது போறியோ போகலையோ, துரியோதனத்தை சமாதானமா போறியோ போல, நீ நினைக்கிறது நீ செய்ய போற, என்கிட்ட எதுக்கு அதை கேட்கிற அறிவுரை அப்படின்னா. சகதேவன் ரொம்ப கிடைக்காரு, ஜோசியம் தெரிஞ்சவன். இந்த 2 பேருமே குதிரையை பார்த்துக்கிறது தெரிஞ்சவங்க, அது நக்குலனும் சகதேவன். நான் அடுத்த பாசனத்துல பாக்குறோம், கறவைகள் பிஞ்சென்று காலம் சேர்ந்துடுவோம், எங்களுக்கு மாடுதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு பாசனத்துல இந்த தூது போனது அனுமன், அங்கதன், கடோத்கஜன். கடோத்கஜன் என்ன பண்ணா, இந்த கிருஷ்ணன் போய் இந்த மாதிரி யுதிஷ்டிரனும் நகுலனும் சமாதானம் பண்ணணும்னு சொன்னாங்களா, இந்த சமாதானம் பண்ணிட்டு வந்து தொலைச்சிட போறது இந்த பகவான் அப்படின்னு சொல்லிட்டு கடோத்கஜன் போய் கோபப்படுத்திட்டு வந்துட்டான் துரியோதனன். ஏதோ அங்க நாசம் பண்ணிட்டு வந்தான். அதனால கடோத்கஜன் தெரியும், பீமன் பையன், பீமனுடைய மனைவி ஹிடிம்பின்னு ஒரு ராட்சசி, காட்டுல கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பிள்ளை அவன் அடிச்சுட்டு வந்தான். அது மாதிரி இந்த தூது எல்லாம் பிரயோஜனம் கூடாரை. அதனால எதிரிகளாவே இருந்தார்கள், இந்த தூது போயும் எதிரிகளாக இருந்தார், சமாதானம் ஆகவில்லை. அப்ப என்ன பண்ணணும், பகவான் என்ன பண்றான்னா அழிக்க வேண்டியதான். வெல்லும், முன்னாடி நிறைய பாசுரத்துல பார்த்தோம், சென்று செருச்செய்யும்னு பார்த்தோம், செற்றார் திரளையே சென்று செருச்செய்யும்னு பார்த்தோம். 2வது வரி அந்திவலம் இழந்தாயடி போற்றி பாசுரத்துல சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு பார்த்தோம். ராவணனுடைய வலிமையை அழித்தான் பார்த்தோம், ராவணன் அழிக்கல, அப்படி பார்த்தோம். அது மாதிரி இங்கே கூடாரை வெல்லும். மகாபலி சக்கரவர்த்தி வாமனாவதாரம், இந்த மகாபலி சக்கரவர்த்தி துமிரா இருந்தான், நான் தான் பெரியவன், இந்திரனுக்கெல்லாம் நான் தான் தலைவன், எல்லா லோகத்துக்கும் நான் தான் எஜமானன், அதனால எல்லாரும் என்னை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனை செருக்கு அடக்கினாரே தவிர கொல்லவில்லை. மகாபலி சக்கரவர்த்தி கொல்லல. வாமனாவதாரத்துல ஒரே ஒரு சின்ன கொலை தான், அது வந்து நமுச்சின்னு பேரு, பிரகலாதனுடைய புள்ள. அதுக்கப்புறம் பிரகலாதனுக்கு சொல்லிட்டார், இனிமே உங்க வசத்துல யாரையும் கொல்ல மாட்டோம். இன்றைக்கும் மகாபலி சக்கரவர்த்தியுடைய அரண்மனையில பாத்தாள லோகத்துல, ஏன்னா தலையில காலை வச்சு அழுத்தினத்தினால உள்ள போய் அங்க வாயுக்காப்பவனாக இன்றும் இருக்கிறான். இன்னைக்கு 2025 அப்படி நமக்கு ஐதி. ஆக இந்த மாதிரி அவதாரங்கள்ல கூடாரை வெல்லும். ஷீர், ஷீர்னா தமிழ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம், கல்யாணத்துல ஷீர் பார்த்திருக்கோம், இவர் ராதா கல்யாணம் நடத்துற அதுக்குள்ள ஒரு ஷீர் பார்த்திருக்கோம். பட்சணங்கள் அது இல்லை, நல்ல குணங்கள்னு அர்த்தம். குணங்கள் தான் இவனுக்கு பட்சணங்கள். நாம அந்த பட்சணத்தை சாப்பிடணும், என்ன குண நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஷீர். அதனால கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தான். கோவிந்தான்னு கூட்ட உடனே அது பின்னால அடுத்த பாசுரத்துல வருது, சிறு பேரழைத்தனமும் ஷீர் அருளாதே அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. அந்த 5 லட்சம் பெண்கள் கேட்கிறாங்க எம்பெருமான் கண்ணனை கேட்கறாங்க. அவன் ஏதோ சொன்ன மாதிரி இவங்க பதில் சொல்ற மாதிரி அதுவும் கேள்வி பதிலா இருக்கு. ஏற்கனவே நாராயணனே நமக்கே பரிதருவான்னு முதல் பாசுரத்துல சொன்னா, அதனால அவன் கேட்டான், நாராயணனேன்னு முதல்ல கூப்பிட்டீங்க, அது நாராயணன் என்ன சொன்னா பரத்வம்னு என்ன சொன்னோம், பரமபதத்தில் இருக்கிற ஸ்ரீ வைகுண்டநாதனை குறிக்கும் அது. அப்ப இங்கேருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அடையணும், ரொம்ப சிரமப்படணும். விரஜான்னு ஒரு ஆறு இருக்கு, அதை கடக்கணும். அப்புறம் நிறைய நிறைய காரியம், இது நிறைய யோகம் பண்ணணும், கர்ம யோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும். இதெல்லாம் முடியாட்டா பிரபத்தி யோகம் பண்ணணும், திருவடியில விழணும். இதெல்லாம் ரொம்ப தாண்டி தான், இந்த படிகள்லாம் தாண்டி போகணும், அது ரொம்ப கஷ்டம். அதனால நாராயணனேன்னு கூப்பிட்டியே அதுதான் சிறு பேர். இப்போ கோவிந்தான்னு கூப்பிட்டியே நல்ல நல்ல பேர் தான், நீங்க கூப்பிட்டது தப்பு இல்லைன்னு. சீரி அருளாதுன்னா கோபப்பட்டு என் மேல எங்களுக்கு மேல அருள் கொடுக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நரசிம்மாவதாரத்து ஞாபகம். இந்த 2 பாசுரத்தையும் கலந்துதான் பேசணும் கொஞ்சம் கொஞ்சம்.
அதனால அதுலேயும் கோவிந்தா இருக்கு, இதுலேயும் கோவிந்தா இருக்கா? அப்படி நம்ம கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்புறம் ஏக்கவச்சனம் சொன்னா உன் தன்னைன்னு சொன்ன. உன்னை தானே சொல்லணும், உன் தன்னை எதுக்கு அப்படின்னா பிராட்டியும் சேர்த்து மகாலட்சுமியை சேர்த்து சொன்னதுனால உன்னோட சேர்ந்தவர் யாரு? மகாலட்சுமி ரங்கநாயிகா. அதனால உன் தன்னை பிறவி அது இங்க வந்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகு. இத்தனை நேரம் என்ன பண்ணியிருக்கோம்? 27வது பாசுரமா பாடிக்கொண்டிருக்கோம். நாச்சியார் திருமொழியும் 143 பாடிக்கொண்டிருக்கோம். அப்படி சொல்லணும். ஏன்னா ஆண்டாள் தான் தலைவி. அவர் 143 பாடாட்ட அவ கோவிச்சுப்போம், தலைவி கோவிச்சுவோம். அதனால பாடின்னு வர்றாங்க. 143 பாடுறாங்க. காலையில 30 பாசுரம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருமே. அதனால இதையும் பாடுறாங்க. அதே மாதிரி மற்ற ஆழ்வார்கள் பாடும். பெரியாழ்வார் 443 பாடுறாங்க, அதையும் பாடுறாங்க. ஏன்னா அப்பாவுடைய பாசுரம் அவளுக்கு பிடிக்கணும், தலைவிக்கு பிடிக்கணும்னா அவங்க அப்பாவுடைய பாசுரத்தை பாடணும். அப்படி பாடுறாங்க, எல்லாத்தையும் பாடுறாங்கன்னு வச்சுங்களேன். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் பாடுறாங்க. ஏன்னா 30 நாள் இருக்கேன், 29 நாள் நாளன்னைக்கு 29 நாள் முடியும். அப்படி பாடுறாங்க. அதனால பாடி. அப்புறம் ஒன்று வேடிக்கையா சொன்னாங்க, எங்களுக்கு வந்து நான் இத்தனை நேரம் கேட்டோம், ஒரு 4-5 பாசுரமா கேட்டோம். என்ன கேட்டோம்? முதல் பாசுரத்துல பறை தருவான்னாங்க. நாராயணனே நமக்கே பறை தருவான்னாங்க. நீங்க தரப்போறத, அதாவது நம்ம ஒருத்தட்ட போய் கிஃப்ட் கேட்கிற போது நைஸா சொல்றது, நீங்க கொடுக்காம இருப்பீங்களா எனக்கு அப்படின்னு. ஒரு ஏலக்காய் போட்ட ஒரு பாயசம் கொடுக்காம இருப்பீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி துவாதசி தவிர இன்னைக்கு கூடாரை. அதனால அப்படி கேட்டா கொடுத்து தானே ஆகணும். அப்படி கேட்குறாங்க. ஆனா எங்களுக்கு இது முக்கியம் இல்லை, பறைங்கிறது முக்கியம் இல்லை. இந்த வாத்திய கருவி கேட்டோம், இந்த ஒலிபெருக்கி கருவி கேட்டோம். ஆனா வேண்டாம், அது எங்களுக்கு வேண்டாம். எதுக்கு, ஏன் வேண்டாங்கிறீங்கன்னா, எதை எங்காவது எங்க வீட்டு பெரியவர்கள்லாம் கேட்டாங்க. எங்க வீட்டு பெரியவர்கள்லாம் மழை பெய்யணும்னாங்க. மழை பெய்யறதுக்கு பாவை நோன்பு நூற்க வேண்டும்னாங்க. அதனால எங்க நிலவரையிலேருந்து எங்களை வெளியில விட்டு எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த பறைங்கிறது அடிச்சா இசை கேட்குமா? 5 லட்சம் பேர் பறை சாலப்பெருமறையே 5 லட்சம் பறை கேட்டிருந்தாங்க போன மாசத்துல. அதனால எல்லாம் சத்தம் கேட்டுமா? எங்க வீட்டு பெரியவர்களுக்கு கேட்கும். நாங்க யமுனா நதி போறோம், குளிக்க போறோம், அவங்களுக்கு கேட்கும். அப்ப நாங்கெல்லாம் பாவை நோன்பு நூற்கிறோம்னு தெரியும் அவங்களுக்கு, அவங்க வீட்டில தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்காக தான் பறை பாடி பறை கொண்டு வாங்கி வச்சுட்டோம். ஒரு பரிசை இன்னொருத்தருந்து வாங்கி வச்சுட்டோம். அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொண்டாந்து கேட்போம். கொடுக்குறான்னு ஆரம்பிச்சா கேட்டுட்டே இருப்போம், கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சா கேட்க மாட்டோம். பறை கொண்டு இப்ப சொன்ன யாம் பெரும் சம்பாதம். யாம் இதுவரை என்ன சொல்லியிருந்தாங்க? நாமும் நம் பாவைக்குன்னு சொல்றாங்க. 3வது பாசுரத்திலையும் நாமும் அப்படின்னு சொன்னாங்க. ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு நம் சொன்னாங்க. இப்ப எதுக்கு யாம் சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு பெரியவர்களுக்கும், எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, கொள்ளு பாட்டி இருக்காங்க, எல்லாருக்கும் நகை வேணும். நகையை கேட்கறாங்க. பெண்களுக்கு முக்கியமா நகை கேட்கறாங்க. பெண்களுக்கு நகைன்னா உங்களுக்கு தெரியும், கடைக்கு போனா மாட்டணும். அதனால அவன் வந்து கார்ல போறான், நம்ம சைக்கிள்ல போய் ஒரு வைர நெக்லஸ் ஆகும். அப்படி இல்லை. அதனால யாம் பெரும் சம்பாதம். எங்க எல்லாருக்கும் ஒரு மரியாதை வேணும். பெரியவர்கள் எங்களை உன்னுடன் அனுப்பி வைத்தார்கள் என்ற காரணத்திற்காகவே அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும். யாம் பெரும் சம்மானம். சன்மானம் தமிழ், அது வந்து சம்ஸ்கிருதத்துலயும் அதுதான் சன்மானகா. அவ்வளவுதான், ஒரு ஆனர், ஒரு மரியாதை அப்படி. அவன் உடனே சன்மானம், யாம் பெரும் சம்மானம். நாடு புகழ். இந்த கோகுலத்தில் கொடுத்த, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொடுத்த அப்படின்னு உலகங்கள்லாம் தெரியும். திருப்பாவே உலகம் பூரா தெரியும். அப்படி சன்மானம், நாடு புகழும். அது நீ கொடுத்தது எல்லாருக்கும் தெரியணும், அப்பதான் உனக்கு புகழ் வரும். நாடும் புகழணும், நாடும் புகழப்பட வேண்டும். ஏன்னா உன்னால நாங்களும் நிறம் பெற வேண்டும்னு நல்ல தமிழ், நிறம் பெற வேண்டும். அப்படி என்ன, நாங்க எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்ப
ஆம்பர சம்மானம், நாடு புகழும், பரிசினால் நீங்கள் கொடுக்கறது ஃப்ரீ. ஒன்று கொடுத்தா ஒன்று ஃப்ரீ இல்லை, ஒன்று கொடுத்தா 4 ஃப்ரீ. எப்படின்னு பார்ப்போம். பரிசினால் நன்றாக நல்ல பரிசாக கொடுக்கும். இப்பாட்டு ஓட்ட நகையெல்லாம் கொடுக்கக்கூடாது. 14 கேரட் நகையெல்லாம் கொடுக்கும். 22 அல்லது 24 தான் கொடுக்கணும். 908 கேடியா கேடியா அப்படி கொடுக்கணும். மேல சொக்கத்தங்கம் கொடுக்கணும், செம்பொன் கொடுக்கணும், இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ வருஷ உள்ள அர்த்தம் வேற இருக்கு, மந்திரார்த்தம் வேற இருக்கு. சூடகமே கையில பெண்களா இருக்கிறதுனால வள வேணும், சூடகமே. அதுக்கப்புறம் இந்த பெரியவர்களுக்கெல்லாம் இங்க தெரியும், வங்கின்னு ஒரு ஆபரணம் இருந்தது அந்த காலத்துல. இப்போ யாராவது இப்போ பரதநாட்டியம் ஆடுறவங்க அது போட்டுக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த துணிக்கு மேல அந்த கையில தோல்ல போட்டுப்பாங்க, தோல் வளை 2, இந்த கை இந்த கை தங்கத்துல தோல் வளை. அப்புறம் தோடு 2 காதுலையும் தோடு. இந்த பிளாஸ்டிக் தோடு 10 ரூபாய்க்கு விற்கிறது அது இல்லை, அதனால நல்ல வைரத்தோடு. அதில் எத்தனை கல்லுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. தோடு இதில். அப்புறம் செவிப்பூவே. இந்த செவிப்பூங்கிறது சாதாரணமாக ஹிந்தியில் தெரியும். நாக்குன்னா என்ன அர்த்தம் ஹிந்தியில்? ஹிந்தியில் நாக்குன்னா மூக்கு. ஹிந்தி தெரிஞ்சவரை கேட்டேன். நாக்குன்னா மூக்கு, செவி காதுன்னா மூக்கு. செவிப்பூவே. இப்போ ஒரு பக்கம் மூக்குத்தி உங்களுக்கு போருமான்னு கேட்டான். இல்லை 2 பக்கமும் வேணும். 8 கல் பேசுறீங்க. செவிப்பூவே அந்த காலத்தை போட்டுப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அக்குபங்சர்னு பேரு. காது எல்லாருக்கும் குத்திருக்கு, காது குத்திட்டுன்னு சொல்லுவாங்க. காது குத்தினதுங்கிறது பழமொழி வேற. காது குத்தியாச்சு எனக்கு அப்படிமா. 2 குழந்தையிலேயே 1 வயசு அப்த பூர்த்தியும் பொழுது, மகோத்சவம் பொழுது காது குத்துவாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும். மூக்கும் குத்துவாங்க பெண்களுக்கு, 2 பக்கமும் குத்துவாங்க. அப்புறம் புல்லாக்குன்னு ஒன்று உண்டு, அதை நகையை இங்கே மூக்கில் போட்டுப்பாங்க. அதில் முத்து தொங்கும், 3 முத்து. எப்படி உங்களுக்கு பணம் இருக்கோ அது முத்து தொங்கும். அப்படி இந்த நகையெல்லாம் கொடுக்கணும், செவிப்பூவே. அப்புறம் பாடகமே. இது முகத்துல எல்லாம் காது தோடாச்சு, காலில் வேணாமா சலங்கை, சிஞ்சினின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. சிஞ்சாரவகான்னு பேர் அந்த ஒலிக்கு பேர், சலங்கை ஒலி. கொலுசு, இந்த கொலுசு வேணும். அது வெள்ளி, நல்ல கனமா இருக்கணும். 1 கிலோ இருந்தா கூட பரவாயில்ல, நாங்கள் போட்டுக்கணும். நீ கொடுத்தா போட்டுக்கணும். நீ கொடுக்கறது கூடாது, எங்களுக்கு அதை போட்டு விடணும். நீயே நானுங்களாம் 10 வயசு குழந்தைகள், நீ தோடு மாட்டி விடணும். நீ தான் இந்த மூக்குத்தி குத்தி விடணும், கையில வளை போடணும். தெரியும், அந்த வளைகாப்புங்கிறது போது நம்ம வீட்டில் நாம உறவினர் பண்ண மாட்டோம், அந்த வளை விற்கிறவன் கையில போட்டு விட்டுப்பான். அதனால காப்புன்னு பேரு, கையில காப்புன்னு பேரு. இங்க சுவாமி ரங்கநாதனுக்கு திருவந்தி காப்புன்னு நீங்க சேவிச்சிருப்பீங்க. அப்படி அந்த காப்பு வேணும் நமக்கு, அதாவது பாதுகாப்பு வேணும். அதுக்காக கையில காப்பு கட்டுறதுன்னு பேரு. பட்டாச்சார் அந்த விழாவும் போது கையில காப்பு கட்டிருப்பாங்க. அந்த விழா முடிஞ்ச உடனே அந்த காப்பை மஞ்சள் கயிறா இருந்தா அது அப்புறம் எடுத்துருவாங்க. இப்போ இது வரிசையா சொல்லிட்டா பாடகமே. அவங்க சொன்னாங்க, பெண்கள்லாம் சொன்னாங்க, உனக்கு நிறைய தெரியுமா, நீ சர்வஜன், அதனால உனக்கு ஆபரணம்ங்கிறது எத்தனை வகை இருக்குன்னு உனக்கு தெரியும், எங்களுக்கு மறந்து போச்சு, இல்லை தெரியல, 5 லட்சம் பேருக்கும் தெரியல, நீ இவ்வளவுதான் போட்டோம் லிஸ்ட், நீ தான் மீதியை நீ போட்டுக்கோன்னா. என்றனைய பல்கலனும் யாமணிவோம். எங்க வீட்டு பெரியவர்களுக்கும் கொடு, எங்களுக்கும் கொடு. பல்கலனும், அதெல்லாம் எண்ணிக்கைலாம் வேண்டாம், எவ்வளவு இருக்கோ எடுத்து கொடுத்துரு. திருவனந்தபுரத்துல இன்னும் 2-3 பெட்டி அறையெல்லாம் திறக்கல. 2-3 அறை திறந்ததுக்கே நிறைய நகை இருக்கு. அதனால அரசு எடுத்துக்கூடாதுன்னு தான் நம்முடைய எண்ணம். அவ்வளவுதான். இந்த நகையெல்லாம் போட்டு எம்பெருமானை போட்டு அழகு பார்க்கணும். எம்பெருமான் போட்டு அழகு பார்க்கணும்னா எம்பெருமான் அந்த நகைகளுக்கு அழகு தருவான். நகைகள் எம்பெருமானுக்கு அழகு தரல,
எம்பெருமான் அந்த நகைகளுக்கு ஆபரணங்களுக்கு அழகு தரு. அப்படி எங்களுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சூடகமே, கை காப்பு. அது என்னன்னு கேட்டா முதல்ல ஆச்சாரியன்ட்ட எங்களை அழிச்சு கையை பிடிச்சி அழிச்சும் போச்சே வலை இருக்கு தெரியும். அதனால கையை பிடிச்சி அழிச்சும் போங்க, ஆச்சாரியன்ட்ட அழிச்சும் போங்க. சூடகமே, தோல் வலையே அவர்கிட்ட சமாசனம் பண்ணி வைக்கணும். சங்கு சக்கரம் தோல் வலையே. அப்ப சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அஷ்டாட்சரம் சொல்லி கொடுப்பார். அப்போ அது காது தோடு மாதிரி, 2 காது தோடு மாதிரி அது அஷ்டாட்சரம். நமோ நாராயணாயன்னு இருக்கு. பிரணவம் முன்னாடி சொல்லணும். அதனால 3 வார்த்தைன்னு சொல்லலாம். ஆனா ஒரே வாக்கியம் அது. அதனால 3 சேர்ந்து 8 எழுத்து. பிரணவத்தையும் சேர்ந்தாதான் 8 எழுத்து, இல்லாட்டா 7 எழுத்து தான். அதனால 8 எழுத்து அந்த தோடை தோடை. அப்புறம் செவிப்புவைங்கிறது துவயமந்திரம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படிங்கிற துவயமந்திரம் செவிப்பூவை. ஏன்னா 2 பக்கம் மூக்குத்தி இருக்கு மூக்குல. அப்போ அது துவயமந்திரம். முதல் வாக்கியம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே, 2வது வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. சரி, அடுத்தது செவிப்பூவே பாடகமே, கால் சலங்கை கொலுசு இருக்க, அதுதான் சரம ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. இந்த 2 வரி இருக்க, அதுதான் கால் சலங்கை. ஏன் கால் சலங்கைக்கு போய் காலில் போய் அந்த சரம ஸ்லோகம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்ற பொழுது, நம்ம காலில் சலங்கை போட்டோமானால், ஆண்கள் கூட இந்த பரதநாட்டியம் ஆடும் பொழுது இந்த மணி சலங்கை போட்டுப்பாங்க. அது நமக்கு முன்னெல்லாம் கனமா இருந்தது நாங்கெல்லாம் பார்க்குற பொழுது. இப்பெல்லாம் ரொம்ப லைட்டா பண்ணிட்டாங்க, ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் கஷ்டமே இல்லை போட்டுட்டு ஆடுறது. இதெல்லாம் போட்டு ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த மணி கீழே விழுந்துடும் சமயத்தில் அருந்து, அதை பார்த்துக்கணும். அந்த அப்புறம் மேடையில் வந்து எடுப்பாங்க அந்த விழுந்த மணிகள்லாம். அந்த அந்த சலங்கை என்னன்னா, நம்ம காலை கட்டி போட்ட சலங்கை. நம்ம காலில் சலங்கை இருக்கான்னு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? சரம ஸ்லோகம் அப்படி நம்மளை கட்டி போடும். எம்பெருமானுடைய தேர்தட்டு வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கும். தேர்தட்டில் இருந்து பண்ணது. இப்ப திருப்பாவசனத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆராய்ந்து அருள வேண்டும்னு கேட்டோம். நேரம் வந்து கிட்டக்கு வந்துட்டான். சாமீப்பியம் வந்தாச்சு, கிட்டக்கு வந்தாச்சு. சாயுஜ்யம் கேட்க போறோம். அதனால சாரூப்பியம் அநேகமா வந்தாச்சு. ஏன்னா நீ நகை போட்ட நகையெல்லாம் இப்ப நாங்க போட்டு இருக்கோம். நீ தான் பூட்டி விட்ட இந்த நகையெல்லாம். சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே. சரி, இதெல்லாம் பாருங்க. எல்லா வார்த்தையும் ஏல முடியும். ஏகார நாச்சியார்னு பேரு தாயாருக்கு, ஆண்டாளுக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த 2 இங்க முதல் பாசனத்துல. இங்க நிறைய அடுத்த பாசனத்துல கரைவேல் பிஞ்சென்று காணம் சேர்ந்த போதுல அதுலயும் வருது. உனக்கே நாம் உற்றோமே ஆவோம். எல்லாம் எல்லாம் கிளாஸ். அப்படி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். உனக்கே நாம் உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். அடுத்த பாசனம். இந்த பாசனத்துல இப்ப பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம்ங்கிறது எப்ப நாம ஆடை உடுப்போம்னா, தீர்த்தம் ஆடிட்டு, அதாவது குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு ஆடை உடுப்போம் இல்லையா? பெருமை ஒரு ஆடையை மாற்றி கொண்டிருக்கிறது பெண்கள் மாற்றிக்கலாம். ஆண்கள் வந்து ஸ்நானம் செய்து தூய்மையாக. அதனால அந்த தூய்மையாக இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கிராமத்துல மாடுகளை மேய்த்து கொண்டு காலையில வீட்டை விட்டு கிளம்புவோம், காட்டுக்கு போவோம், அங்கேயும் குளிக்க மாட்டோம். மாடுகளை பார்த்துக்கிட்டு தான் எங்களுடைய வேலை. மாடு உட்காந்தா உட்காந்துப்போம், அது எழுந்தா எழுந்திருப்போம். அது புல் சாப்பிட்டா நாங்களும் அந்த கையில கொண்டு போன இந்த பழையது மோர் சாதத்தை சாப்பிடுவோம். அதுல 10 ஊறுகாய் வச்சுப்போம், கையில வச்சுப்போம். அது மாதிரி கண்ணனுக்கும் கொடுப்போம். இந்த இடுக்கல ஊறுகாய் வச்சிருக்காங்க, அதை சந்தோஷப்படுறான். விதவிதமான ஊறுகாய் கொண்டு வராங்க எல்லாரும் வீட்டில். அப்படி அதெல்லாம் செய்வோம். கானம் சேர்ந்து உண்போம், நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடுவோம்.
மாடு தூங்கும், நானும் தாங்களும் அதோட சேர்ந்து தூங்குவோம் மர நிழல்ல. இதுதான் தெரியும். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் தான். எங்களுக்கு ஞானம் உண்டா, பக்தி உண்டா, வைராக்கியம் உண்டா? ஒன்றும் இல்லை. பற்றற்ற நிலையும் இல்லை, இறைப்பற்றும் இல்லை, அறிவும் இல்லை, எங்களுக்கு வேற கடமையும் இல்லை. மாடு பின்னால போறதும் இங்கே சொன்னோம். பாடகம் என்னன்னே பல்லலும் ஆடை அணிவோம், புத்தாடை அணிவோம். எப்படி பழைய துணி கொடுக்காதீங்க, புத்தாடை அணிவோம். நீ பீதாம்பரம் உடுத்தி கொண்டிருக்க, மஞ்சள் வேஷ்டி உடுத்திருக்க, கல்யாண வேஷ்டி உடுத்திருக்க, அது மாதிரி எங்களுக்கு கல்யாண புடவை, கூரை புடவை கொடு. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும். இப்பதான் இப்ப 5 வயசு ஆகுது. 5 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. சீதா பேராக அப்படி வேணும். எங்களுக்கு கல்யாண பெண்களாக நீ பார்க்கணும். ஆடை அணிவோம், ஆடை உடுப்போம். அதன் பின்னே குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். குளிச்சுட்டு சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு குளிக்க கூடாதுங்கிறது சயின்டிபிக்கா எல்லாருக்கும் தெரியும். அது உடம்புக்காக ஹெல்த் பாதிக்கும். அதனால ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு, ரொம்ப ரிச்சான ஃபுட்டு. மார்கழி மாசத்துல அரிசிய அமுந்திரின்னு நம்ம அகங்கள்ல சொல்லுவோம். அது தண்டுலகான்னு ஒன்று சொல்லுவோம். அந்த வார்த்தையை உங்களுக்காக சமஸ்கிருதம் நிறைய சொல்லுவோம். அதனால அரிசியை எடுத்து பாலில் போட்டு வேக வைக்க. தண்ணியில வேக வைக்கிறது இல்லை, பாலில். அன்னைக்கே சொன்னோம், நல்ல பாலில். சம்ஸ்கிருதத்துல பயகான்னு பேரு. சம்ஸ்கிருதம் தண்ணிக்கும் பாலுக்கும் ஒரே வார்த்தை, பயகா. பாலில் தண்ணி கலக்கிறானா, தண்ணியில பாலை கலக்கிறானாங்கிறது தெரியாது நமக்கு. சில இடங்கள்ல நல்ல பால் கிடைக்கும். நான் பிறந்த ஊர் ஈரோடுல இன்னைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பால். ஊத்துக்குழியில வெண்ணெய் கிடைக்கும். இப்படிலாம் நல்ல பொருள்கள்லாம் சில இடங்கள்ல கிடைக்கும். அதனால கோகுலத்துல கிடைக்கிறது சீர்மல்கும் ஆய்ப்பாடிங்கிறது ஒரு படி பால், ஒரு படி நெய் கொடுக்கக்கூடிய பால். அதாவது கடைசியில நெய் வருது இல்லை, அந்த நெய் ஒரு படி பாலுக்கு ஒரு படி நெய் வரும்னு சொல்றாங்க. அதான் சீர்மல்கும். இங்க ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு. அப்ப அந்த பால் அந்த அரிசியோட கொதிக்கும் பொழுது அதுல நெய் ஊற்ற சொல்லுகிறான். அப்ப மூட நெய் பெய்யுது. இந்த 2 விஷயம். அந்த பால்ல அப்படி நீங்க ஒரு கரண்டியை போட்டீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற வெந்து கொண்டு இருக்கிற சோறு இருக்கிறதே தெரியாது. அவ்வளவு பால், திக்கான பால். அதே மாதிரி இந்த நெய் அங்கே ஊற்றிய பிறகு அந்த சோறும் தெரியாது, நெய் தான். மூட நெய் பெய்யுது. இந்த பாயசம் பூரா, திருக்கண்ணம் பூரா அந்த நெய் மூட நெய் பெய்யுதுன்னா, மழை பெய்யுற மாதிரி அதில் பெய்யணும். அப்ப பெய்து விட்டால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார். அப்படி எடுத்து இந்த திருக்கண்ணம் அதை உண்ணும் பொழுது இந்த நெய் ஒழுகணும். முழங்கை வழிவார். அவ்வளவு நெய் இருக்கணும். சில பேர் இந்த மேலால கொஞ்சம் நெய் குத்துவாங்க, மேலால கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நிறைய முழுக்க நெய்யா இருக்கணும். அது குளிர் நாள்ல அது சாப்பிட்டோம்னால் இந்த 28 நாள் பொங்கல், வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடும் பொழுது அது உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் வராது. உடம்புக்கு ஆகாது இல்லை, உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி அவர் சொன்னார், பயப்படாம சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதை பத்தியும் பயப்படக்கூடாது. ஈட் லைக் எ கிளட்டன் சொல்லுவாங்க. பகாசுரன் மாதிரி சாப்பிடும். அப்படிதான் இது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எத்தனை நாள் இருக்க போறோம் அப்படின்லாம் யோஜனை எல்லாம் பண்ண முடியும். வியாதி வருமா வராதா அப்படி. இங்க பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை விழிவார நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி கூடி இருந்து குளிர்ந்தேலும். நான் மட்டும் தனியா போய் அந்த அறையில சாப்பிட. இந்த பங்கிட்டவளுக்கு பானைன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல பாட்டியெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருவாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அது என் கடைசியில் ஒரு சக்தி தான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி எல்லாரும் கூடியிருந்து உடல் மட்டும் குளிரக்கூடாது, மனதும் குளிரும். குளிர்ந்தேலோ இருப்பார். இதை ஆச்சாரிய பரமா சொன்னா, எதிர்த்து பேசுகிற மதத்தினரை ஆசிரியர் வெல்கிறார், கூடாரை வெல்லும். சீர் கோவிந்தா, நல்ல குணங்களுடைய கோவிந்தன்கிறது ஆசிரியர் பேரு.
இந்த இடத்துல ஆசிரியர் பேரே கோவிந்தன் வச்சுக்கோங்க. அதனால கோவிந்தா உந்தன்மை பாடிப்பறை கொண்டு மாணவர்கள்லாம் அவரை பற்றி பாடுகிறார்கள். அப்புறம் மோட்சம் என்ற வழி சொல்லி கொடுக்குறாரு அவர் பறை கொண்டு. யாம் பெரு சம்மானம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. கடைசியில் படித்து முடிச்ச உடனே வேத பாடசாலையில் லட்சக்கணக்காக இப்போ கொடுக்குறாங்க. ஒரு 14 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. ஒரு செக்கு கொடுக்குறாங்க, டிராஃப்ட் கொடுக்குறாங்க, டிமாண்ட் டிராஃப்ட் நிறைய லட்சக்கணக்காக கொடுக்கும். அப்படி அதை வாங்கி யாம் பெரு சம்மானம் நாடு புகழும். இந்த கல்லூரி நல்ல கல்லூரி, வேத கல்லூரி நல்ல கல்லூரின்னு எல்லாருக்கும் தெரியணும். நாடு புகழும், பரிசு நாள் நன்றாக. அப்போ நீங்கள்லாம் நகை கொடுக்கணுங்கச்சு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே, இவ்வளவு மந்திரங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சரம ஸ்லோகம் அர்த்தம் 100 பக்கம் 1000 பக்கம் இருக்கு. 100லேருந்து 1000 பக்கம் இல்லை சரம ஸ்லோகம் மட்டும். சுவாமி தேசிகனே என்ன பண்ணிருக்காரு, தமிழ்லையும் சரம ஸ்லோகம் சுருக்குன்னு அது 10 பக்கம் இருக்கு. சுருக்குன்னா சங்கிரகம், அதுவே அதே மாதிரி துவய சுருக்குன்னு ஒன்று இருக்கு. இந்த துவய மந்திரத்துக்கு 10 பக்கம், சுருக்கே 10 பக்கம். அப்புறம் திருமந்திர சுருக்குன்னு அஷ்டாட்சரத்துக்கு 10 பக்கம், அது சுருக்கே 10 பக்கம். அதை நான் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் இருக்குங்கிறதுனால சம்ஸ்கிருதத்தில் அனுவாதம் பண்ணி மைசூரில் பரகால மடம்ங்கிற ஒரு மடத்தில் சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யருடைய சர்வதந்திர தந்திரன்னு ஒருத்தர் எழுந்தருளிருந்தார். அவர் சுவாமி தேசிகன் மேலே 100 வயது எழுந்தருளிருந்தார். அவர் 100க்கு மேலே பசங்க அவர் மேலே சாத்தி தேசிகன் மேலே அருள் இருக்கா. அதில் 11 பசத்தை எடுத்து அப்படி அனுவாதம் பண்ணக்கூடிய பாக்கியம் பப்ளிஷ் ஆகிடும். எதுக்கு சொல்லுன்னா, இந்த மந்திரங்களுடைய சுருக்கே இவ்வளவு 10 பக்கம் தான். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால இதெல்லாம் நீங்கள் ஆசிரியர் பேராசிரியர் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தீர்கள். பல்ஹலனும் யாமணியும், பல்ஹலனும் யாமணியும்னா இந்த மந்திரங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக. பல்ஹலனும் யாமணியும். ஆடை உடுப்பம், உங்களுக்கு நீங்க எங்களுக்கு பல ஆச்சாரங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எப்படி ஆடை உடுத்திக்கணும்? பஞ்சகச்சம், பிரம்மச்சாரியா இருந்தா தட்டு வேஷ்டி, அடைய வளைந்தான்னு பேர். அடைய வளைந்தான்னு தெரு இருக்கு. அடைய வளைந்தான்ங்கிறது வேஷ்டி பேர், பிரம்மச்சாரிக்கு, பிரம்மச்சாரி வேஷ்டிக்கு பேர். அப்புறம் பெண்கள்னா மடிசார். இங்கே பெண்களாச்சே நிறைய பேர் மடிசார். அப்புறம் கன்னியா பெண்கள்னா பாவாடை சட்டை, பட்டு பாவாடை சட்டை, அப்புறம் இது தாவணி, அப்புறம் புடவை, அப்புறம் கொசாம் புடவை, அப்புறம் இப்படி வரிசை எல்லாம். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பெண்களும் மாணவிகளாக இருக்கிற ஆசிரியர் முன்னாடியே சொன்னோம். அப்போ பல்ஹலனும் யாமணியும் ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோரு ஆசிரியர் வீட்லேயே, அதுதான் குருகுலம், அதான் ஹாஸ்டல், அதான் மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற இடம். அப்படி ஆடை. அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து. நல்ல நாங்களாம் ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் திருக்கண்ணமது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் பார்த்தவர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து முன்னாள் மாணவர்களும் இந்நாள் மாணவர்களும் உங்கள் ஆசிரியர் வீட்டில் சாப்பிடும். கூடியிருந்து குளிர்ந்தேறும். ஆலம்னை அசோசியேஷன், அதான் முன்னாள் மாணவர்கள் சங்கம். இப்போ எல்லா பள்ளிகள் கூட எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கல்லூரிகள் தான் முன்னாடி இருந்தது, பல்கலைக்கழகத்தில் கிடையவே கிடையாது. தெரிஞ்சு வச்சுங்க, பல்கலைக்கழகத்தில் கிடையாது முன்னாள் மாணவர்கள் சங்கம். கல்லூரிகளில் உண்டு, இப்போ பள்ளிக்கூடங்களில் உண்டு. அப்படி அது எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க. கூடியிருந்து குளிர்ந்தேறும். வேகமாக அடுத்தது போயிடுவோம். கறவைகள் பின் சென்று காம்போஜிராவ் கானம் சேர்ந்தும்போம். நான் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் சேர்ந்தால ஒருவேளை கானம்னு சேர்த்துக்கலாமோன்னு நினச்சேன். கானம்னா காடு, கானம்னா பாட்டு. ஏன்னா பாடி பாடின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ கறவை பாடிட்டே போவோம் மாட்டு பின்ன. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம். ஏன் என்ன சம்ஸ்கிருத வார்த்தையை நீங்களா இழுத்து போடுறீங்கன்னு அவன் ஏற்கனவே சொல்லுங்க. மங்கக்கடல் கணிந்த மாதவனை, மாதவனை சொல்றீங்க, 3வது சொல்றீங்க, 4வதா மாதவனை, கேசவனை, எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை தானே. அப்புறம் இதை மட்டும் சேர்த்தா காலம் சேர்ந்தும்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை
பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு புறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவானிதாராய் பறையேலோரும் பாவாய். இந்த ஒரு பாசுரத்துலதான் இந்த ஏலோர் எம்பாவாய்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நல்ல 29 பாசுரத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். பறைன்னா சொல்லுன்னு அர்த்தம், மலையாளம் பறையும் அப்படின்னு. அப்படி முதல்ல என்ன பார்த்தோம், நான் 5வது பாசுரம் மாயனை மண் உடம்புதரை மைந்தனையில செப்பேல் ஒரும்பாவை தெலுங்கு பார்த்தோம். 16வது பாசுரம் 24வது பாசுரம் மாரிமலை முழஞ்சில்ல இங்கனே பொந்தரிலின்னு மலையாளம் பார்த்தோம். இங்கனே பொந்து இப்பவும் மலையாளம் வந்தா என்ன பண்ணுவாங்க, ஒட்டிப்பாங்க. அவங்க நம்ம வீட்டிலேயே தங்கிடுவாங்க, அப்புறம் கூட்டம் போடுவாங்க. அந்த ஒத்துமை நமக்கு கிடையாது. அதை விட நான் என்ன பார்த்ததுன்னா, மலையாளத்தை பார்த்து தான் சொன்னாங்க. அதில் சந்திரனுக்கு போனாங்க, அங்கே ஒரு டீ கடை வச்சுருவான்னு சொல்லுவாங்க. அப்படி அது இல்லாமல் இவன் இப்போ குஜராத்தியை பார்த்தேன், ஒற்றுமையாக இருக்காங்க. தெலுங்கரோட பார்த்தேன், ஒற்றுமையாக இருக்கு. தமிழன் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசுவான். எங்கள் பிரதானத்துக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால நான் இங்கிலீஷில் தமிழில் பேசுவாங்க. அது கௌரவம் குறைச்சல். அப்படி 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 நாங்கள் பேசுவோம். நல்ல தமிழ் தெரிஞ்சாலும் பேசுவோம். அப்படி இங்கே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை புண்ணியம் யாமுடையோ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு புறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறு பேரழைத்தனவும் சிறியருளாதே இறைவானிதாராய் பறையேலோரும் பாவாய். ஏன் இந்த 4 வரிகளை மட்டும் திருப்பி சொன்னேன்னா, இந்த 2 முறை சொல்லக்கூடிய பாசனம் தான். கறவைகள் பின்சென்று மாடு ஆடு காளமாடு எரும மாடுக்கு பின்னால போவோம், வேற ஒன்றும் தெரியாது. அதுக்கு பின்னாலதான் போவோம். அதை அழைத்து கொண்டு முன்னாலே தலைவியாக போவோம் போக மாட்டோம். எனக்கு அங்கே அழைத்து போக தெரியாது, அது போற போக்குல போவோம். செம்மறியாட்டு கூட்டமாக நாங்கள் செம்மறியாட இப்படி வரட்டினா அப்படி போவோம், இப்படி வரட்டினா அப்படி எங்கேயும் ஆடும் இருக்கு. அப்படி போறோம். கறவைகள் பின் சென்று முன் சென்று பண்ணணும் இல்ல, கானம் சேர்ந்துருப்போம், காட்டுக்கு போவோம். எங்கேயாவது திவ்ய கஷேத்திரம் போயிருக்குமா? இல்லை, காட்டுக்கு தான் போயிருக்கோம். நைமிஷாரண்யம்னு ஒரு காடா இருக்கான் அந்த பகவானுங்க ஸ்ரீமன் நாராயணன், அங்க போகல, எங்கேயோ ஒரு காட்டுக்கு போயிருக்கோம். ஆனா சொல்லுங்களேன், பாவம் அவன் சொல்லலாம், கண்ணன் இதெல்லாம் உங்களே ரொம்ப தாழ்த்திக்காதீங்க, நீங்க பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கீங்க, அந்த காடு நல்ல காடு தான், நான் இருக்கிற காடு தான் ஒன்றும், நீங்க நல்ல காட்டுக்கு தான் வந்திருக்கீங்க, திவ்ய கஷேத்திரமா இருக்கிற காட்டுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தாவனம் கூட்டத்தை காக்கக்கூடியது. பிருந்தம்னா நாம தான் பிருந்தம். ஏன்னா பிருந்தம்ங்கிறது நபும்சகலிங்கம் சம்ஸ்கிருதத்துல, அகிரணை. ஏன்னா நாம வாய மூடிட்டு இருக்கணும், எம்பெருமான் அவனே கொடுத்துருவான், ஏதாவது கேட்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம அகிரணை மாதிரி, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நம்ம அலி மாதிரி. ஆழ்வார் சொன்னார், இவன் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அலியும் அல்லன் சொன்ன ஆழ்வார். அப்படி இங்க காரணம் சேர்ந்து அங்க போனா என்ன செய்வோம்னா சாப்பிடுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தெரியாது. சாப்பிடுவோம் தூங்குவோம், சாப்பிடுவோம் தூங்கினா கொஞ்சம் பசிக்கும், தூங்கி எழுந்தா சாப்பிட்ட உடனே தூக்கம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவோம், மாடுகளை பத்திரமா அழிச்சிட்டு வரணும். அதுவே வந்து சேர்ந்துடும் வீட்டுக்கு, தன் வீட்டுக்கு மாடு தன் வீட்டுக்கு வந்துடும். அது
இவங்களுக்கு வழிகாட்டுறாரு. ஒருவேளை இரவு ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா மாடு வந்து மனிதர்களுக்கு வழி. நமக்கு இப்போ எங்க திருத்தந்தையார் தகப்பனார் கூட பொட்டானிக்கல் டூர் அழைச்சின்னு போனாங்க, எக்ஸ்கர்ஷன். மாணவர்கள் அழைச்சின்னு போவாங்க, எம்எஸ்சி பசங்களை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். தாம்பரம் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு மலை இருக்குது, என்ன பரங்கி மலை. இந்த பரங்கி மலை முன்னெல்லாம் காடு நிறைய இருந்தது. அப்போ அங்கே போயாச்சான். போன உடனே திரும்பி ரொம்ப 7 ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு தெரியாதனமாக மாட்டிக்கிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு அழ ஆரம்பிட்டாங்க மாணவர்கள்லாம். போகிற வழி திரும்பி போகிற வழி தெரியல. அப்போ ஒரு மாடு அங்கே இருந்துதான், பசு மாடு. இதை பிடிச்சி போவோம் மெதுவாக அது பின்னாலேயே போயிடுவோம். அதை பயன்படுத்தினா அதுக்கே ஓடி போச்சுன்னா அப்பவும் வழி தெரியாமல் போயிடும். அது மெதுவாக பிடிச்சி அந்த பின்னாலேயே வந்துட்டாங்க. இல்லாட்டா அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு என்ன ஆகும்னு தெரியாது. கே பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சினிமா டைரக்டர். அப்போதான் தாம்பரத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் எங்கள் அப்பா பேராசிரியர், அவர் மாணவர். அது எப்படின்னா இதெல்லாம் சொல்றதுக்கு என்னன்னு கேட்டால், அவர் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தாரு நம்ம வீட்டில். ஜெமினி கணேசனோட வந்து பார்த்தார். ஜெமினி கணேசன் வந்தார், வந்து வீட்டுக்கு வந்து ஆசிரியர் பேராசிரியரை பார்த்தார். அதான் முக்கியமான வேலை. அப்படி இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற பக்தி இந்த காலத்து மாதிரி இப்ப இல்லை. இந்த காலத்துலயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் நல்லவர்கள் இருக்கிறார். நல்லதுதான் பார்க்கணும். துரியோதன் நல்லதை பார்க்கல, யுதிஷ்டரன் நல்லதுதான் பார்த்தான். ஒரு கசாப்பு கடை துரியோதனன் பார்த்தான், இன்னும் இவ்வளவு பேரை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, மாடு ஆடெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தான், கொலை பண்றாங்கன்னு பார்த்தான். யுதிஷ்டர் பார்த்தா காலையில 6 மணிக்கு இந்த மாடு வெட்டுற போறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு அந்த மாம்சத்தை முதல்ல போட்டான். அதை தான் பார்த்தார் யுதிஷ்டர். நல்ல செய்திகளை மட்டும் நம்ம கண்ணில் பார்ப்போம். இங்கே காலம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை உந்தன்னை. அதனால இப்ப சொன்னேன், பிராட்டியும் சேர்த்து உந்தன்னை பிறவி பெருந்தனை. ஒரு வேடிக்கையா நான் சொன்னேன், எப்படி இந்த தமிழை திருச்சி பேசலாம்னு. கிருஷ்ணன் பிறந்தான் அன்றைய இரவே ராத்திரி அது யசோதை வீட்டுக்கு வந்துட்டான் கோகுலத்துக்கு. அதனால அந்த கோகுலத்தில் இருந்தவர்கள் இடையர்கள்லாம் என்ன நினைத்தார்கள், நம்ம ஊர்ல தான் பகவான் பிறந்திருக்கான், குழந்தை அங்கதான் பிறந்திருக்குன்னு நினைச்சுன்னா, ஆக்சுவலி யசோதைக்கு பிறந்தது பெண் குழந்தை. அப்படி பிறந்தான். அதனால ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம், உனக்கும் மூளை கிடையாது எங்களுக்கும் மூளை கிடையாது அப்படி மாதிரி பேசுறான். ஏன்னா அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துல நீயும் பிறந்திருக்க, அதனால உனக்கும் மூளை கிடையாது எனக்கும் மூளை, அப்படி சொல்லலாம். பெரும்பால கொஞ்சம் திட்டலாங்க வேடிக்கை. திட்டினா ஆமா, நிந்தாஸ்துதி அழகா சொன்ன. யாஜஸ்துதின்னு பேரு, நிந்தாஸ்துதி பேரு, ஸ்துதி நிந்தான் 3 பேரு. அதனால அதான் இகழ்வது போல புகழ்வதும் புகழ்வது போல இகழ்வதும் அது முக்கியம். அது எது முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். நாங்களாம் புண்ணியம் செய்திருக்கோம். எத்தனையோ பிறவுகளுக்கு அப்புறம் மனிதனாக பிறந்திருக்கோம், பெண்களாக பிறந்திருக்கோம். பாரதியார் சொன்னார், மாதராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொன்னார். அப்படி பெண்களா பிறந்திருக்கோம். நீ கிடைச்சிருக்க, கோகுலத்துல வந்து நீ வளர்கிறாய். அதனால எங்களுக்கு ரொம்ப புண்ணியம் யாமுடையும். எங்க பெரியவர்களும் நீ வந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். நம்முடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவில். எங்களுக்கெல்லாம் சில குறைகள் இருக்கலாம், பலவிதமான வாழ்க்கையில குறைகள் இருக்கலாம், உனக்கு குறையே கிடையாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது. நீ நினைச்சாலும் முடியாது, நாங்க நினைச்சாலும் முடியாது. 2 பேருக்கு சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும், கட் பண்ணவே முடியாது, லிங்கை கட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அந்த உறவு என்னங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு சீக்கிரம் கொஞ்சம் இது ஆனதுனால முடிக்கிறோம். அதனால உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது. நீ ஒழித்தாலும் ஒழியாது, நாங்கள் ஒழித்தாலும் ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் எப்படி ஒழிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. உனக்கு ஒழிக்க தெரியும், ஆனா ஒழிக்க மாட்டேன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது மட்டும் தெரியும். ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் எதுக்கு எப்படி வந்திருக்கோம்னா அன்பினால், பிரேம பாசத்தினாலே வந்திருக்கேமே தவிர வேற காரணம் நோக்கம் எல்லாம் இல்லை. முன்னாடி சொல்லியிருக்கோம், அசுரர்கள்லாம் எதுக்கு வந்தாங்க, ஏதாவது வரன் கேட்பாங்க. அந்த மாதிரி விளக்கமா அப்புறம் சொல்றோம். வரன்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். இரண்யகசிபு மாதிரி நாங்க கேட்கல.
இரவு சாகக்கூடாது, பகல்ல சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியில சாகக்கூடாது, உள்ள சாகக்கூடாது, மிருகங்களால் சாகக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது. எம்பெருமான் உன்னால சிருஷ்டி, அதாவது பிரம்மா பார்த்தோன்னா உங்களால சிருஷ்டி பண்ண எதுவாலும் நாங்க சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் நாங்க கேட்கல. உனக்கு ஏதாவது ஒரு எம்பாரசிங் பொசிஷன் ஏற்படுத்தலை, அதாவது சங்கடத்திலே ஆழ்த்தவில்லை உன்னை. அன்பினால் உன்னை சிறு பேர் அழைத்தனும் சீரியர். நாராயணனேன்னு கூப்பிட்டோம், அதுக்காக எங்ககிட்ட கோவப்படாதீங்க. இப்ப கோவிந்தான்னு கரெக்டா கூப்பிட்டுட்டோம். அவன் கேட்டான், கோவிந்தன் பேர் வச்சிருக்கு, யார் பேர் வச்சாங்க? எனக்கு காமதேனு பேர் வச்சது. எப்ப பேர் வச்சது? இந்திரனுடைய விழால பேர் வச்சது. கோவர்தன மலைக்கு உணவு கொடுத்த போது பேர் வச்சது. அதனால அந்த பேரை வச்சே கூப்பிடுங்க. அதனால 3வது தடவை கோவிந்தா நாளைக்கு. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன்னோட குறைவையில் நமக்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளையோட அன்பினால் உன்னை சிறுபேர் எழுத்தனும் சீரியர்களாதே. இப்ப என்ன கேட்கணும்? இறைவா நீ தாராய் கொடுக்க போற. என்ன கொடுக்க போற? மோட்சம். மோட்சம்னா என்ன? வைகுண்ட வாசம் இல்லை, கைங்கரியம், தொண்டு என்ற ஒரு நல்ல செயலை கொடுக்க போற. அந்த அந்த வரம் அருள வேண்டும். இறைவா நீ தாராய் பறை ஏலோர் என்பார். இப்படி அந்த பறைன்னா சொல்லு, சொன்னேன் இல்லையா, சொல்லு கொடுக்குறியா சொல்லு அப்படின்னு. கவிதா அர்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளன்னைக்கு ஆண்டாள் கல்யாணம், இன்னைக்கு எங்க கல்யாணம். நாளைக்கு பாசுரம் சித்தஞ்சிருவார். விட்டு போனது நான்.